இந்த மாதிரி ஒரு சிடுமூஞ்சி பையெல்லாம் நீங்க பார்த்தே இருந்திருக்க மாட்டீங்க உங்க லைஃப்லயே. அழகா இருக்கடா பீமு. சிடுமூஞ்சி பையா பீமு. அப்படி சொல்லித்தான் நான் 6 மாசம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தேன். சிடுமூஞ்சி பையான்னு சொல்லிட்டு இருக்கான். ஹேண்ட்ஸம் பையன் சொல்லவனே. ஏன்னா நீ வந்து எங்க அம்மா கிட்ட ஒரு மாதிரி என்கிட்ட ஒரு மாதிரி நீ பிஹேவ் பண்ற. அது எனக்கு பிடிக்கல. நான் உமா அவ்வளோ பாசம் வச்சிருக்கேன். உனக்குன்னு எல்லாமே நான் ஸ்பெஷலா பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது நீ என்னை மதிக்க மாட்டாடா பீமோ. டே பீமோ, காதை மட்டும் திருப்புற. என்ன குரங்கு பையா பீமோ. அங்க எல்லாம் சோறு தின்னுகிட்டு இருக்காங்க கும்பல் கும்பலா. இந்த பையன் மட்டும் இப்படி இங்க வந்து திமுறா உட்காந்துருக்கான். ஏன்னா இவனுக்கு ஸ்பெஷலா வேணுமா. இவன் வந்து ஒரு ஸ்பெஷல் பாயா இந்த வீட்டுக்கு. நானும் உன்னை ஸ்பெஷலா தானடா ட்ரீட் பண்றேன் இல்லையா? உன்னை கொஞ்சறது ஒரு தப்பாடா. உன்னை தூக்கி கொஞ்சறது. அழகா பிறந்தது உன் தப்பு. நான் சொன்னல இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா இவனை ட்ரீட் பண்ணணுமா. அதுக்காக இவனை மட்டும் தனியா கட்டில் மேல தூக்கி வச்சு இவருக்கு வந்து சோறு வச்சிருக்காங்க. என்னமோ இன்னைக்கு ஈரல் கம்மியா இருக்கும் போதே சாப்பிட்றான். நான் போடும் போதெல்லாம் ஈரல் கம்மியா இருந்தா மோந்து பார்த்துட்டு போயிடுறான். அம்மா கை பக்குவம். ஏன்னா அம்மா எது போட்டாலும் நடுவேல. நீ என்னைய மதிக்க மாட்டானே. அதுவும் இந்த பையன் ரொம்ப மோசமான பையன். ஆனா அதை சொல்லலான்னு பார்த்தா இன்னைக்கு அவன் அதை பண்ணல. ஏன்னா எப்பவுமே என்ன பண்ணுவான், ஒதுரி ஒரு சோத்தெல்லாம் வெளியில தான் ஃபுல்லா இருக்கும். ஆமா, பப்ளிகான் எப்படி சவைச்சு துப்புற மாதிரி ஈரல்லாம் அவர் தனியா பிரிச்சு சோத்தை எப்படி ஆமா வாயில எப்படி சோறை எடுத்து ஈரல சப்பிட்டு கீழே துப்பிடுவான். இந்த மாதிரி ஒரு அபார திறமை வந்து பீமுக்கு. ஆனா இன்னைக்கு எதையுமே பண்ணல வீடியோ எடுக்கும் போது. இப்ப நீங்களாம் என்ன நினைப்பீங்க, நான் ஏதோ பொய் சொல்ற மாதிரிலாம் நினைப்பீங்க. பீமோ, நான் பொய்யாடா சொல்றேன். சரியான அம்மா புள்ள குரங்கு பையன். சரிடா பீமோ, உன்னைய டெஸ்டாப் மாலா பாய்.